ஏய், இவங்க கூட லிவிங்ல இருக்கியா? ஆமா. அது எப்படி என்ன காதலிச்சுட்டு அவங்க கூட படுத்து இருந்திருக்கிற? டேய், லவ் மனசு சம்பந்தப்பட்டது, லிவிங் உடம்பு சம்பந்தப்பட்டது. அப்போ உன் உடம்பு என்ன கார்பரேஷன் கக்கூசா? வரம் போறவங்க பெயிண்ட் மூட்டு போறதுக்கு? ஏய், என்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? அதே பண்றா, 4 காசு இருந்தா போதும் இந்த மாதிரி இழிச்ச கூமுட்டைங்க எல்லாம் தேடி பிடிச்சி பீர கீரை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவீங்களா? உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் பீர கீரை வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியதானே? ஏய், ஏன்டா இப்படி பூமர் மாதிரி நடந்துக்கற? பூமரு 1.5 அடி கேப்ல தாண்டி திங்கிற இடமும் கழுவுற இடமும் இருக்கு. இத திங்கிறதுக்கும் இத கழுவுறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம கையும் நம்ம உடம்புன்றதுனால ரெண்டையும் மாத்தி மாத்தி யூஸ் பண்றது இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. கும்புற இடத்த கருவறணும், குழந்தை உருவாகிற இடத்த கருப்பையணும், பேர் கொடுத்த இந்த புனிதமான மண்ணுல தாண்டி ஒன்ன மாதிரி சில பொண்ணுங்களால காதல், சின்சியாரிட்டி, ப்ராஸ்டியூஷன் இது எதுக்குமே வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. யாரு கூட வேணாலும் இருக்கலாம், அதுல தப்பே இல்ல. எந்த உறவுல இருக்குமோ அதுக்கு சின்சியரா இருக்கணும். லவ்னா லவ்வுக்கு சின்சியரா இருக்கணும். ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப்புக்கு சின்சியரா இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரே படத்துல டபுள் ரோல் பண்ற கேரக்டர் மாதிரி சீட் பண்ண கூடாது.